அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. வயசு 35. அம்பாள் சாமி இருக்குது, முருகா சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, சிவன் சாமி இருக்குது. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு, ஒரு மந்திரம் சொல்லுப்பா. சாமி மேல ஒரு தோத்திரம் சொல்லு, பூஜை பண்ற மாதிரி. நீ சாமி கும்பல உனக்கு நேரத்துக்கு பொம்பளை கதை கும்பிட்டு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. நீ கும்பிடுறதே இல்லை, உனக்கு எதுக்கு பொம்பளை கதை? ஏன் பொம்பளை போறது இல்லை அப்படின்னு சொன்னா, அசுத்தமா இருந்தா பொம்பளை போகக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ், ஆணுக்கு கிடையாது. இருக்குதா? நீ எப்போ வேணா காட்டு மிராட்டி மாதிரி தெரியலாம், பொம்பளை அப்படி தெரிய முடியாது. அதனால அவ சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க, தவிர மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த மந்திரம்ன்றது ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க. தோத்திரங்கள் எல்லா பிராமண பொம்பளைகளுக்கும் தோத்திரம் தெரியும். ஆனா கோயில்ல பூஜை பண்ண மாட்டாங்க, வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இவங்க கோயில்ல பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல பாட்டு பாடணும், உனக்குள்ளவே நீ 1000 பாட்டு பாடிப்ப. 100 பேர் இருக்கிற இடத்துல மைக் வச்சு பாடுவியா? பாடுவியா? ஏன்? வெக்க வரும். ஆனா பாடுகளுக்கு இல்ல, நீ மனுஷன் தான், அவன மனுஷன் தான். அதே மாதிரி பெண்கள் 10 பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல மந்திரம் சொல்ல முடியாது. ஐயரு ஓடு கத்துவான், அப்பதான் தொட்டு 10 ரூபா ஜாஸ்தி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அதனால பெண்ணு ஆணு சாமிக்கல. இங்க கோயில் எப்படி தெரியுமா? நான் அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தேன். ரெட்டில்ஸ் இது மாதவத்திலிருந்து 3 பொம்பளைங்க வந்தாங்க. சாமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீயே போய் கும்பிடுவேன். நீயே போய் கும்பிடு. ஏன்னா நீ ஆன்மாதான், அதுவும் ஆன்மாதான், நானும் ஆன்மாதான். கும்பிட தெரிஞ்சா நீ கும்பிட்டுட்டு போ. கும்பிட தெரியலன்னு தானே உன்னோட ஐயரை கூப்பிடுற. நீ கும்பிட தெரிஞ்சுக்கோ. கிறிஸ்டின் போறான், பைபிள் எடுத்துலாம் படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. முஸ்லீம் போறான், குரான் எடுத்துக்கின்னு படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. நீ தான் எதையும் படிச்சது இல்லையே, பணமோன்னு தானே அலையிற. அதனால உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதான் காரணம் சாமி. தியான பயிற்சியில ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சா அது கண்டிப்பா வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு. அது உண்மையா? ஆமா, இப்படி நன்சிகன் செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது அது செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இதை காரணமா ஆக்கிக்கிட்டு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தா நல்லா ஆயிடுமான்னா, அப்ப அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவன நான் இங்க சேர்க்கறது கிடையாது. கடவுளை தேடணுன்ற மட்டும் இங்க வாங்க, மற்ற வீட்டு பிரச்சனை இங்க வந்தா தீர்ந்துருமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இங்க வந்து தீர்ந்துருமா? தீராது. அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்லை. யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது. நான் மந்திரம் பண்றேன், தகுடு தரேன், தாயத்து தரேன், விபூதி தரேன்னு சொல்றதே கிடையாது, இங்க சேர்க்கறதும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் அங்கே போங்க பண்ணிடுவேன். ஏன் சொல்றேன்னா, தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும். அந்த பாதையில போறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி. இங்க போனா இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சுக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியா வராது. நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க, ஆனா கடைசி நேரத்துல அவங்க என்ன ஏமாத்துவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்து போய் நீ இல்ல பரதாமா போடுவ. அவங்க நிலை கடைசியில தானே, உன்னால அப்பவே இல்லை நீ பரதாமா ஆயிடுவ. அதனால உன்னை காப்பாத்திக்க முதல்ல. அவங்க நிலை எப்படின்னா போட்டோம். குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தா சரியா? ஒரு லிமிட்டா இருக்கணும். அளவு மீறி போனா துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போட வளர்க்கணும். ஆனா அது மேல அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும். அதனால பொறுப்போட வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமைன்னு நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்க செய்ய இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க. அது உன்னை கடிக்க உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர்றது தப்பு. சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு.
நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராம படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனால் அது கூட சில பேர் வராமல் இருக்க வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாலும் வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பன் விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர். அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட. நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரும் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போடான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம்? ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது. நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும். நீ அப்படி கேட்கலையே. எப்படி கேட்ட? என்ன எழுதிக்கிற பாரு. நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான். பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் மீள்றது? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீள்வது? புரியலையம்மா நீ கேட்குறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது. தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே நீ ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றா ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாகிறோம், டூரிஸ்ட் வராங்க, அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது. அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருள். இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது. உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாளை ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு தான் பார்ப்பேன். வேற வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாட முடியும். அது நினைவு தனமா செயல்.
நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட ஒருவாடு போகிற, உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போகிற. உன் நினைவு தாம்மா செயலுக்கு அடிப்படை.